நம்ம இப்போ பார்க்குறது பனானா பிளான்ட்டு, வாழை செடி. இந்த வாழை செடி குலை தள்ளுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போது இங்கே பாருங்கள், இதனோட தண்டு பகுதியில் முழுவதும் சீழ் பாஞ்சு இப்படியே இருக்குது. இது என்னென்னா, இதில் நான் இயற்கையான உரத்தை தான் பயன்படுத்தினேன். மாட்டுச்சாணம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இதை தான் நான் பயன்படுத்தினேன். எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தலை. அதாவது கோழிக்கு போடுற அந்த பொடியை, சிட்டாக்ஸ் அப்படிங்கிற பொடி தான் இதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப பாய்சனாக இருந்தால் உணவுப் பொருளாக நம்ம சேர்த்துக்க முடியாது, நிறைய பீரிடான் எல்லாம் போட்டேன்னா. அதனால இப்படி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், வளர்ந்த வாழைகள் அத்தனையுமே இப்படி மடிஞ்சிச்சு, இப்படியே கீழே விழுந்துச்சு. அதுக்கு ஒரு வாழைக்கு 150 ரூபா. ஒரு தூண் நாட்டி இருக்கிறோம். இது போல் இதோ ஒரு வாழை, இதோ ஒரு வாழை, இது எல்லாமே சரிஞ்சிச்சு. இதுக்கான காரணம் என்னென்னா, இந்த தண்டு பகுதியிலேருந்து இதுக்குள்ளான என்ன எதுனா புழுக்கள், அந்த வார்ம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த வார்ம்ஸை இதுதான் அந்த கரிச்சை பெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது பெருசாகி இது மாதிரியான பீட்டில்ஸாக மாறும். இது தொலைச்சி முழு அதையும் ஸ்பாயில் பண்ணிடுச்சு பாருங்கள். எனக்காக ஆதரவளித்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ்.